இப்போ வேட்டையன் படத்தில் இந்த அஃபிஷியல் ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஆனந்த விகடனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் இப்போ ரஜினிகாந்த், துஷரா விஜயன், மஞ்சு வாரியர், இப்போ அமிதாப் பச்சன் இந்த படத்தை லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் வர அக்டோபர் 10 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஆலன் படத்தில் அஃபிஷியல் 4th சிங்கிள் நான் எங்கே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 28 சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜிபி வெற்றி லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ தண்டவராயணம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தில் கலையரசன் லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்வாக் படத்தில் இந்த அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 28 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 4 தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகுது. மிஸ் மேகி அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹார்ட் ஆஃப் அமரன் அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கிராண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இறுதி முயற்சி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசரை பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ சட்டமின் கையில் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் 6 minutes அப்படின்ற ஒரு நியூ கிளிம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளிம்ஸ் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சதீஷ் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 3-2 அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் அஃபிஷியலாக OTTயில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழில் ப்ரீமியர் ஆகலை. சரிபோத்தா சனிவாரம் சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தியும், மலையாளம், கன்னடான்னு மொத்தம் மல்டி லாங்குவேஜில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் இந்த படத்தில் இது ஒரு ஹாலிவுட் சீரிஸ். இந்த சீரிஸோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 படங்கள் OTTயில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். கொட்டுக்காளி இந்த படத்தில் சூரி லீடர் அடித்து ரீசெண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவர்சீஸில் கூட ஒரு OTTயில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை வர அமேசான் பிரைமில் வர செப்டம்பர் 17 இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அஃபிஷியல் அமேசான் பிரைம்லையும் சிம்ப்ளி சவுத்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆஹா தமிழில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதாவே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிமாண்டி காலனி 2 இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி, பிரியாபவானி சங்கர் லீடாக நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா C5ல இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தமிழ், தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. இப்போ விஜய் டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தமிழ் மூவியை டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இப்போது அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷனில் அவரே லீடாக நடித்து ரீசெண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டெலிவிஷனில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ சொல்லியிருக்காங்க. சேட்டலைட் ரைஸை விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ரோமியோ இந்த படத்தில் விஜய் ஆண்டனி லீடாக நடிச்சிருந்தார். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் விஜய் டெலிவிஷனில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 படங்களை தான் விஜய் டிவியில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிற படங்கள். நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.